ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நகங்கள் வந்து ஏன் உடைந்து போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நம்மள நிறைய பேர் ஒரு பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயமா பார்த்தா கூட, ஆனால் இதுக்கு பின்னாடி நம்ம உடம்புல சில சத்து குறைபாடுகளும் இருக்குது, சில செரிமான பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு அழகு குறிப்பாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் அதே சமயம் இந்த அழகு குறிப்போட ரெசிப்பியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் உடம்பில் இருக்கிற முக்கியமான சில சத்து குறைபாடு பிரச்சனைகளும் செரிமான பிரச்சனைகளும் சரியாகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2-in-1 பர்பஸ் தான். ஏன்னா உங்கள் நகத்தை பார்த்து டயக்னோஸ் பண்ணுற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். உங்கள் நகம் பார்த்தே நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். எப்படி நாக்கு பார்க்குறோமோ அதே மாதிரி நகங்கள் பார்த்தும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதில் ஒன்று ஏன் உடைந்து போகுது அப்படின்னா, நம்ம உடம்பில் முக்கியமாக இந்த நெயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்குரிய ஒரு புரதம் பேர் வந்து கெரோட்டின். ஸோ அந்த ஒரு கெரோட்டின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வேணும். முக்கியமானது சல்ஃபர், இன்னொன்று அமினோ ஆசிட் அண்ட் நம்மளோட கட் பாக்டீரியா நல்லா இருந்தால் தான் அதிலிருந்து தான் பயோட்டின், அதாவது பயோட்டின் செக்ரீஷன்ஸ், அதாவது B7 சொல்லுவோம். அந்த ஒரு விஷயம் நம்மளோட பெருங்குடல் வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான நம்ம நெய்லை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விட்டமின் வந்து விட்டமின் சி. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம ஜென்ரலாக சொல்கிறது விட்டமின் சி இருக்கணும், நெகம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை. விட்டமின் சி உடம்புல அப்சர்வ் ஆகணும். அப்போ அதுக்கும் நல்ல கட்ஸ்லாம் நல்லா இருக்கணும். கட் நல்லா இருந்தால் தான் எல்லா சத்துக்களுமே வந்து உறிஞ்சப்படும், இம்யூனிட்டியும் அதிகமாக இருக்கும், பயோட்டின் சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான இன்னும் சில விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, சல்ஃபர் நம்ம சொன்னோம், அதே மாதிரி ஜிங்க் கண்டிப்பாக வேணும், செலினியம், காப்பர், மெக்னீஷியம்லாம் வந்துட்டு உங்களுக்கு நெயில் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு வேணும். ஸோ அப்போது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கணும்னா, இந்த எல்லா விஷயங்களும் இருந்தால் தான் உங்களோட நெகம் வந்து நல்லா க்ளோவாக உடைஞ்சி போகாமல் ஸ்ட்ரென்த்தாக வளரும். அப்போது நீங்கள் அப்படி இல்லைன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்கள் உடம்பில் மிஸ் ஆகுது. அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி பெருங்குடல் வந்து நல்லா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், வயிற்றில் தேவையான HCl வந்து சுரக்கணும். HCl அதிகமாகவும் சுரந்துடக்கூடாது, HCl லோவாகவும் இருந்துடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்களுமே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஒரு சிலருக்கு HCl அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் HCl சுரக்காமே போயிடும். ஸோ அப்போ HCl இல்லை அப்படின்னாலும் நம்மளோட சத்துக்கள் உறிஞ்சப்படாது. அதே மாதிரி பெருங்குடல் நல்லா இல்லைனாலும் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் உறிஞ்சப்படாது. அண்ட் மெயினாக விட்டமின் சி வந்து உடம்பில் சேராது. அண்ட் நம்மளோட நெகம் வரைக்கும் நல்ல அந்த கெரோட்டின் புரதங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவுகள்லேருந்து போகணும் அப்படின்னாலும் இந்த எல்லா விதமான ட்ரேஸ் மினரல்ஸும் விட்டமின்ஸ், அதாவது தாது உப்புக்களும் நம்மளுக்கு தேவையான வைட்டமின்களும் கண்டிப்பாக இந்த நெகம் வரைக்கும் போய் சேரணும். அப்படின்னா உங்கள் செரிமானம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் இது எல்லாமே நடக்கும். அப்போது இந்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்கிற விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி கெரோட்டின்கிறதே ஒரு புரதம் தான். ஸோ அந்த புரதம் நம்மளோட நெகம் வரைக்கும் போகணும். அதுக்கு தேவையான மினரல்ஸ் சொல்லியாச்சு, அதுக்கு செரிமான பிரச்சனை சரியாக இருக்கணும். ஸோ அதோட ரெசிபி நம்ம பார்க்கலாம். ஆனால் அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டெப் அந்த புரதங்கள் நீங்கள் நல்லா சாப்பிடணும். அதில் முக்கியமான ஒரு சத்து பார்த்திங்கன்னா B6, பயோட்டின், B7 இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வேணும். ஸோ B6 நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை, ஈரல், இந்த ரெண்டில் தான் B6 வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 முட்டை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதாவது காலை உணவுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு தேவையான இந்த B6 வந்து கிடச்சிரும். பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழைப்பழத்தில் அதிகமான B6ம் இருக்குது, B7, அதாவது இந்த 2 பயோட்டின், இந்த 2 விஷயங்களும் இருக்குது. அண்ட் பாதாமில் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு தேவையான புரதங்கள் இருக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த B6, B7 நிறைந்த உணவுகளையுமே எடுக்கணும். அது போக இந்த புரதங்கள் நம்மளோட நெயில் வரைக்கும் போய் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நான் சொன்ன அந்த ட்ரேஸ் மினரல்ஸ் வேணும்.
ட்ரேஸ் மினரல்ஸ் இருந்தாலும் உடம்புல அது அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு உங்களோட பெருங்குடல் நல்லா இருக்கணும். ஓகே, அப்போ நான் இந்த சொன்ன பெருங்குடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டியது ப்ரோபயோட்டிக், அதாவது மோர். உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் மோரும் அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வந்து முருங்கை இலை பொடியும் போட்டு உப்பு மிளகு போட்டு பிளெண்டரில் சுற்றி விட்டு நீங்கள் ரெகுலராகவே அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், உங்களோட குட் பாக்டீரியா இம்ப்ரூவ் ஆகும். அதன் மூலமாக உங்கள் உணவுகள் சத்துக்கள் நல்லபடியாக அப்சர்வ் ஆகும், நெயில் வரைக்கும் புரதங்கள் வந்து போய் சேரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம சில மினரல்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மினரல்ஸ் உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான இன்னொரு பானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோற்றுக்கற்றாழை. ஸோ சோற்றுக்கற்றாழை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ட்ரேஸ் மினரல்ஸும் சரி அவ்வளோ சத்துக்களுமே அதில் நல்ல ஒரு ரேஷியோவில் இருக்குது. அப்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு பெரிய சோற்றுக்கற்றாழை எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஜெல் ஃபுல்லாக எடுத்து நல்லா ஒரு 10 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியிலையே மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அதில் உப்பு மிளகு போட்டு ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் போட்டு அடித்து இதை ஒரு பானமாக, உங்களுக்கு இந்த மாதிரி நெகம் உடஞ்சி போகுதுன்னா அது சரியாகிற வரைக்குமாவது ரெகுலராக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுமாவது, ஒரு நாள் மோர் முருங்கை இலை, இன்னொரு நாள் வந்து நான் சொன்ன இந்த சோற்றுக்கற்றாழை அண்ட் நெல்லிக்காயோடைய பானம். ஸோ இதை ரெகுலராக இந்த 2 மட்டுமே எடுத்துகிட்டு வந்தாலே பெரிய எக்ஸ்பென்சிவான B6 B7 பக்கம்லாம் நம்ம போக வேண்டியதே கிடையாது. ஸோ இந்த 2ம் எடுத்துகிட்டு நல்ல புரதங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஸோ அது பண்ணலைனாலும் சத்துக்கள் உறிஞ்சப்படாது. நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்கனாலும் இந்த HCl, நான் சொன்ன HCl வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து தேவையாக என்னன்னு டிசைட் பண்ணுங்கள். அடிக்கடி தொட்டதுக்கெல்லாம் நீங்களாக ஆன்டிபயோட்டிக் எடுக்காதீங்க. இன்னொன்று ஆல்கஹால் வந்து ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் உடம்புல இருக்கிற கார்டிசால் லெவல் அதிகமாகும். கார்டிசால் அதிகமாகிறதுனால உங்கள் உடம்புல இந்த HCl வந்து குறைய ஆரம்பிக்கலாம். அதிகமாயிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் ரொம்ப உங்கள் சக்திக்கு மீறி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களாங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாலும் கண்டிப்பாக உடம்புல வந்து இந்த HCl குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலமாக உங்கள் சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படாமல் இருக்கும். அதாவது தேவையான புரதங்கள் எடுத்துக்காமல் ஓவராக எக்ஸசைஸ் பண்ணாலும் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெகம் உடையிறத வெறுமனை ஒரு அழகு குறிப்பாகவும் பார்க்காம, வெறுமனை நெகம் உடையுது, எனக்கு உடம்புல வந்து ஒரு சத்து இல்லை, விட்டமின் C தான் பொதுவாக சொல்கிறது, விட்டமின் C மட்டும் இல்லைன்னு நினைக்காம, விட்டமின் C ஏன் அப்சர்வ் பண்ணல, பெருங்குடலை நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் அது அப்சர்வ் ஆகும். ஸோ அந்த விஷயங்களையும் இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த மினரல்ஸ் அண்ட் ட்ரேஸ் மினரல்ஸ் இருந்தால் கூட உடம்புல ஏன் அப்சர்வ் பண்ணலைன்ற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான பானமும் நான் சொல்லியிருக்கேன். இது கூட நல்லாவே வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் அதிகமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது ரெண்டுமே குடலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது அண்ட் குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்குள்ள உணவு, அதாவது ப்ரீபயோட்டிக்னு சொல்லுவோம், அந்த ஒரு விஷயம் வந்து இந்த வெங்காயத்துலேயும் வெள்ளைப்பூண்டுலேயும் இருக்குது. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த பழைய சாதம் ப்ரோபயோட்டிக்கை ஒரு ட்ரிங்காக மெடிக்கல் ஷாப்பில் இன்றைக்கி கிடைக்கிது. ஸோ அதையும் இந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ப்ரீபயோட்டிக்கை வந்துட்டு ஒரு ஃபார்ம்லையும் தான் இது கண்டிப்பாக இந்த நெகம் உடையிற பிரச்சனைக்கு போனால் கொடுப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு இந்த ரெமெடிஸ் ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். இதிலேயே வந்துட்டு உங்களுக்கு வேறு உணவு செரிமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கும், ஆனால் உங்களால் இந்த ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி பார்த்துருக்க முடியாது. ஸோ இதை எடுக்கும்போது உங்களை அறியாமே அந்த உணவு பிரச்சனை சரியாகும். கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஓவர் ப்ளீடிங், பீரியட்ஸ் வரல அப்படிங்கிற பிரச்சனை அண்ட் ஹேர் ஃபால், இது எல்லாமே, ஏன்னா நான் சொன்ன பிரச்சனை எல்லாமே ஹேர் ஃபாலுக்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் நான் சொல்லியிருக்கிற சத்துக்களும் ஹேர் ஃபாலுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஒரே கல்லில் 2 மாங்கன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நகத்தை டார்கெட் பண்ணி எடுக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களோட கருப்பை அண்ட் 3ஆவதாக உங்களோட ஹேர்
3க்குமே சேர்ந்து ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இவ்வளோ நாள் ஒரு வெறுமன அழகு குறிப்பாக பார்த்த நம்மளுக்கு இதில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீப்பாக கிடைக்கிற சில விஷயங்கள் தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இந்த ஆலோவேரா அல்லைக்கு அந்த சோத்துக்கற்றாழை கூட நீங்கள் நெகத்துலேயும் அப்ளை பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஷைன் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இந்த பிரச்சனையும் சரியாகும். ஸோ இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு 15 டேஸாவது தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற ஒரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.